இந்தியா சவுத் ஆப்பிரிக்கா இடையில 5 போட்டிகள் கொண்ட T20 தொடர் நடைபெற்று வருது. இதுல முதல் 2 போட்டிகள் நடைபெற்று முடிந்து விட்டது. முதல் போட்டியில இந்திய அணி 101 ரன்கள் வித்தியாசத்துல அபார வெற்றியை பெற்றாங்க. இரண்டாவது போட்டியில சவுத் ஆப்பிரிக்கா அணி 51 ரன்கள் வித்தியாசத்துல அபார வெற்றியை பெற்றாங்க. இதனை தொடர்ந்து மூன்றாவது T20 போட்டி வர டிசம்பர் 14ஆம் தேதி தர்மசாலாவில் நடைபெறவுள்ளது. இந்த போட்டிக்கான இந்திய அணி பிளேயிங் 11ல 2 மாற்றங்கள் இருக்கும் அப்படின்னு கருதப்படுது. அதாவது T20 உலக கோப்பை 2026 தொடருக்கு பிறகு T20 அணிக்கும் சுப்மன் கில்ல ஓபனராக நியமிக்க BCCI முடிவு பண்ணாங்க. தற்போது கில்லுக்கு துணை கேப்டன் பதவியுமே கொடுத்தாங்க. ஆனா கில் தொடர்ச்சியாக படு மோசமாக சொதப்பிட்டிருக்காரு. தற்போது வரைக்குமே 22 T20 இன்னிங்ஸ்கள்ல அவர் ஒரு அரை சதம் கூட அடிக்கல. இருந்தாலுமே கேப்டன் பதவிக்கு கில் தேவைப்படுவதால அவரை புறக்கணிக்க முடியாத நிலையுமே ஏற்பட்டிருக்கு. ஆகையால சுப்மன் கில்ல ஒன் டவுன் இடத்துல ஆட வச்சு விட்டு திலக் வர்மாவை ஓபனராக ஆட வைக்க தலைமை பயிற்சியாளர் கௌதம் கம்பீர் அவர்கள் முடிவு செய்திருப்பதாக சொல்லப்படுது. மேலும் பாத்தீங்கன்னா கடைசியாக நடந்த 2 T20 போட்டிகளிலுமே படம் மோசமாக சொதப்பின சிவம் துபேவை அணியை விட்டு நீக்க உள்ளதாக சொல்லப்படுது. மேலும் பாத்தீங்கன்னா அவருக்கு பதிலாக சஞ்சு சாம்சன் உள்ளே இறங்க வாய்ப்பு இருக்கா. சோ அது மட்டும் இல்லாமல் அக்ஷர் பட்டேலுக்கு பதிலாக வாஷிங்டன் சுந்தர் களமிறங்க உள்ளதாகவுமே சொல்லப்படுது. கூடிய விரைவிலேயே இதற்கான புதிய 11 அணியை கௌதம் கம்பீர் அவர்களே அதிகாரப்பூர்வமாக அறிவிக்க இருக்காரு. இது போன்ற கிரிக்கெட் செய்திகளை பற்றி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.